அப்பா போய் படுங்கப்பா. ஓ நீ போய் தூங்கு. சரிப்பா. கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா கதவு தர. கல்பனா, கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா கதவு தர. கல்பனா என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தர. கல்பனா, கல்பனா நான் கூப்பிடுறது காதுல விழலையா? கல்பனா கதவை தர. கல்பனா என்ன பண்ணிட்டு இருக்க? கல்பனா, அப்பா கல்பனா, கல்பனா கதவை தர. கல்பனா, கல்பனா கதவை தர. கல்பனா, அண்ணா என்னாச்சு? தூங்கிட்டா போல் இருக்கு, அதான் கதவு திறக்கல. ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்களோ? டயர்டா தான் இருந்திருப்பா. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நீ எப்படிண்ணே என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ, நீ போ. சரி. என்ன கதவு தட்டுற சத்தத்தையே காணோம்? மறுபடியும் வேதவள்ளியை பார்க்க போயிட்டாரோ? என்னங்க என்னங்க எந்திரிங்க. உள்ள வந்து படுங்க. பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். எதுக்கு இப்படி ஏட்டிக்கு போட்டியாவே நடந்துக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாதுங்கிற முடிவுலயே இருக்கீங்களா? இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? உன் சத்தம் கேட்ட அப்பா தம்பிலாம் எழுந்து வந்து மனசு கஷ்டப்பட போறாங்க. அவங்கெல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு இவ்ளோ கவலைப்படுறீங்களே, ஏன் மனசு கஷ்டப்படுறத பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? நான் எப்போ உன்னை கஷ்டப்படுத்தினேன்? இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லும்.
இப்ப எந்திரிச்சு வந்து உள்ள படுக்க போறீங்களா இல்லையா? நான் வரல, நீ போய் படு. வர முடியாதுல்ல? முடியாது. சரி, நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? டார்ச்சர் பண்றது நானா நீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நேரமா கல்பனா கல்பனான்னு கதவு தட்டினேனே, திறந்தியா நீ? நான் தூங்கிட்டேன். நீங்க கூப்பிட்டது என் காதுல விழல. ஓ, யாரு நீ? தூங்கிட்டியா? அதை என்ன நம்ப சொல்றியா? நீ சொல்றதையெல்லாம் நம்புற சுந்தர் இப்ப நான் கிடையாது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்போ நீங்க உள்ள வந்து படுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. ஏய், அப்பா முடிச்சிட்டார் போல் இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை படாம உள்ள போய் படுப்போம். முடியாது. மாமா முடிச்சுட்டு தானே இருக்காரு. அவர்கிட்டயே போய் நியாயம் கேக்குறேன். ஏய், என்ன டார்ச்சர் பண்றது பத்தாதா? போய் அவர் நிம்மதி வேற கெடுக்க போறியா? போய் உள்ள போய் படுப்போம். அப்ப உள்ள வந்து படுங்க. என் தலை எடுத்து என்ன தள்ளி விட்டுட்டு போறீங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், கதவு அடிக்கிற மாதிரி போறீங்க, நிறுத்தியா? ஏங்க, இந்த வீடு தானா? நல்லா தெரியுமா? வாழை மரம்லாம் கட்டிருக்கு, பெரிய இரும்பு கேட்டு போட்டிருக்கு. அப்புறம் நீ தான் இருக்கும். இந்தா சில்ட்ரன்ல சார். வச்சுக்கோ, என்ஜாய். போங்க போங்க. ஹலோ, யார் நீங்க? ஏய், யாரை பத்தி யாரு நீங்கன்னு கேக்குற? உன் ஓனருக்கு சம்பந்தியா நானு? ஐயா சொல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. பார்த்து பேசி யார்கிட்ட பேசுறோன்னு உனக்கு வேலை போயிட்டு போகுது, ஜாக்கிரதை. யார்கிட்ட என்ன பேசுற நீ? அங்க அதெல்லாம் முடியாதுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, வெளியே போங்க. கல்பனா, என்னம்மா அவன் உள்ள விட மாட்டேங்கிறான்? வாட்ச்மேன், மேடம், என் அப்பா அம்மா தான், உள்ள விடுங்க. சாரி சார். அது இன்னொரு தடவை அடி. தொப்பைய குறையா, கர்ப்பவதி மாதிரி. அம்மா, அம்மாடி, கல்பனா, அப்பா, வா வா வா. அப்பா. நல்லா இருக்கியா? மடி, சம்பந்தி வீடு இவ்ளோ பெருசா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என்ன சம்பந்தி வீடுன்னு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? இது கல்பனா வீடு. அப்படி சொல்லி என் செல்லம். யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் இது உன் வீடு தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள்ன்ற முறையில உனக்கு தான் அந்த உரிமை. முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க, என் மாமனாரை பார்க்கலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க. சொன்னது புரிஞ்சுதாடா? புரியலையா? எவ்வளவு தடவை சொல்றது உனக்கு? ஒரு தடவை சொன்னா சரியா புரிஞ்சுக்க. டேய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. மாமா, என் அப்பா அம்மா. வணக்கம் சம்பந்தி. ஒரு தடவை சொன்னா புரியாது. எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கலைங்கிற, வீட்டுக்கு வரேங்கிற. வேணாம், எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கடா. எவ்வளவு தடவை சொல்றது? மேல மேலும் பேச விருப்பத்தாத, விடு. கல்பனா, என்னம்மா அது? பாவம் மாமா, காலையில இருந்து ஏதோ பிசினஸ் டென்ஷன். கோடிக்கணக்குல பணம் இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ்ல டென்ஷன் இல்லாம இருக்குமா? போக போக நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மாடி, சம்பந்தி ரூம்ல இந்த ஏசி வசதிலாம் இருக்குல்ல? ஏன்பா? இல்ல, இந்த வெயில கசகசன்னு வந்திருக்கோமா, அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏசியை போட்டுக்கிட்டு அப்படியே ஆறாம ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். எல்லாமே இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் என்ன, உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். பாருடி உங்க அப்பாவை எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. நீ வந்து ஏறுமா பாரு, நீயே அசந்து போயிடுவ. வா வா. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. தயவுசெய்து நீங்க எந்திரிங்க. நல்லா இல்லை நீங்க பண்றது. ஏன் குழந்தைனாரே, உட்கார்றதுக்கு தானே சேரு. நீங்க அதுல உட்கார்ந்தது இல்லையா? உட்காரதுக்கு தான் சேரு, ஆனா அப்பா உட்காரத்துக்கு. எனக்கு இந்த சேர் பொருத்தமா இருக்குல்ல?